நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 415வது திருநாமம் வாயவே நமக. சீதையை ராவணன் அபகரித்து சென்ற நிலையில் அவளை தேடிக்கொண்டு வந்த ராமனும் லக்ஷ்மணனும் வழியில் கபந்தன் என்ற அரக்கனை வதைத்தார்கள். ராமனின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற கபந்தன் கந்தர்வ வடிவம் பெற்று ராமனை துதித்தான். தனது இறைத்தன்மையை வெளிக்காட்ட விரும்பாத ராமன் மனித சுபாவத்தை அனுசரித்து கபந்தனிடம் சீதையை தேடுவதற்கு ஏதாவது வழி கூற வேண்டும் என்று கேட்டான். சற்று ஆலோசித்த கபந்தன் ரிஷ்யமூக மலையில் வாழும் சுக்ரீவன் மற்றும் அவனை சார்ந்த வானரர்களின் உதவியை நாடுமாறு அறிவுறுத்தினான். மேலும் ரிஷ்யமூக மலைக்கு செல்லும் வழியை அறிவதற்கு மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் வசிக்கும் ஷபரி என்ற வேடுவ பெண்ணின் உதவியை நாடுமாறும் கூறினான். இவ்வாறு சொல்லிவிட்டு தேவலோகம் சென்றான் கபந்தன். அவன் சொன்னபடி மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்த ஷபரியை தேடி வந்தான் ராமன். ராம லக்ஷ்மணர்களை தரிசித்த ஷபரி ஆனந்தத்தின் எல்லையை அடைந்தாள். ஆண்டவன் அன்பின் ஏத்தி அழுதியிழி அருவிக் கண்ணன் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் என்று அந்த ஆனந்தத்தை கம்பர் வர்ணிக்கின்றார். இரு கண்களில் இருந்தும் அருவி போல் கண்ணீர் பெருகி ராமனை பார்த்து, எனது பிறவி தலை இன்றோடு நீங்கிவிட்டது. இத்தனை நாட்கள் அடியேன் புரிந்த தவத்தின் பலன் குருவின் அருளால் இன்று கிட்டிவிட்டது என்று ராமனை நோக்கி சொன்னாள். நீ என்ன தவம் புரிந்தாய்? அதற்கு என்ன பலன் கிடைத்தது என்று ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டான் ராமன். அதற்கு ஷபரி, இங்கே வாழ்ந்து வந்த மதங்கர் உள்ளிட்ட முனிவர்களுக்கு அடியேன் பணிவிடைகள் செய்து வந்தேன். அந்த முனிவர்கள் அடியேனுக்கு ராமநாமத்தை உபதேசம் செய்து அதை ஜபிக்க சொன்னார்கள். இந்த ராமநாமத்தின் பொருள் என்ன என்று அடியேன் கேட்டபோது, இதை நீ ஜபித்துக் கொண்டே இருந்தால் இதன் பொருள் உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள். இப்போது அந்த ராமநாமத்தின் பொருளான நீயே அடியேனை தேடி வந்துவிட்டாயே. அடியேன் உன்னை நாடி வரும்படி வைக்காமல் நீயே என்னை தேடி வந்தாயே. இதுவல்லவோ உன் கருணையின் சிறப்பு என்று ராமனை கொண்டாடினாள். அதன் பின் ராமனுக்கு சமர்ப்பிப்பதற்காக தான் ஆசையோடு சேகரித்து வைத்திருந்த பழங்களை ராமனுக்கு சமர்ப்பித்தாள் ஷபரி. அதை ஆசையோடு வாங்கி ராமன் அமுது செய்து மகிழ்ந்ததை மாங்கனி தாழையின் காய் வாழையின் கனிகளோடும் ஆங்கனி ஆவதே என்று அருந்தி நான் விரும்பி வைத்தேன். பாங்கினில் அமுது செய்மின் என்றவள் பரிவில் நல்கும் தேங்கனி இனிதின் உண்டு திருவுளம் மகிழ்ந்த வீரன் என்று கம்பர் பாடுகிறார். அதன் பின் ஷபரி காட்டிய வழியில் சுக்ரீவனை நோக்கி பயணித்தான் ராமன். ஆக குஹன், ஷபரி, சுக்ரீவன் போன்ற அடியார்கள் யாருமே தன்னை தேடி வர வேண்டாதபடி அவர்களை தானே தேடி சென்று அருள் புரிகிறான் ராமன் என்று ராமாயணத்தில் காண்கிறோம் அல்லவா? அதனால்தான் ராமன் வாயுகு என்று அழைக்கப்படுகிறான். வாயுகு என்றால் பயணிப்பவர் என்று பொருள். எப்போதும் பயணித்து கொண்டே இருப்பதால் காற்றுக்கும் வாயுகு என்று பெயர். ராமன் தனது அடியார்களின் இருப்பிடத்தை தேடி பயணிப்பதால் வாயுகு என்று அழைக்கப்படுகிறான். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 415வது திருநாமம். வாயவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை தேடி சீதாராமன் நிச்சயம் வருவான். நாராயண நாராயண.